கோவையில் பழமை வாய்ந்த PSG சர்வஜனா மேல்நிலைப் பள்ளியின் நிறுவனர் தின விழா. நூற்றாண்டு மலரை வெளியிட்டு இந்நாள் சாதனையாளர்களான முன்னாள் மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிப்பு. கோவையில் நூற்றாண்டுகளாக செயல்படும் பழமை வாய்ந்த PSG சர்வஜனா மேல்நிலைப் பள்ளியின் நிறுவன நாள் விழா PSG தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. PSG அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு விருந்தினராக ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவைத் தலைவர் ஸ்டாலின் குணசேகரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நாட்டின் முக்கிய தலைவர்கள் அதிகம் வந்து சென்ற பள்ளி என பல்வேறு சிறப்புகள் பெற்றுள்ள சர்வஜனா பள்ளி உருவாகிய வரலாற்றை இன்றைய இளம் தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என கூறினார். இந்திய நாட்டின் தேசிய கீதத்தை உருவாக்கிய ரவீந்திரநாத் தாகூர் சர்வஜனா பள்ளிக்கு வந்து தேசிய கீதமாக அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்பே தேசிய கீத பாடலை முதல் முறையாக சர்வஜனா பள்ளியில் வந்து பாடியுள்ளதை அவர் நினைவு கூர்ந்தார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் சர்வஜனா பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்களான அமெரிக்க தொழிலதிபர் கோபால் சடகோபால், கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மைய தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்ரீதர், முதன்மை விஞ்ஞானி மற்றும் ஆலோசகர் பாரிவல்லல், சேலம் ஹோலிக்ஸ் ஓப்பன் ஸ்கூல் மற்றும் லேர்னிங் சென்டர் இணைச் செயலர் சசிகலா ஆகியோர்களுக்கு சீரார்ந்த முன்னாள் மாணவர் விருதுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து பள்ளியில் நூற்றாண்டு மலர் வெளியிடப்பட்டது. விழாவில் PSG நிறுவனங்களின் தலைவர் GR கார்த்திகேயன், பள்ளியின் செயலர் நாராயணசாமி உட்பட சர்வஜனா பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கேட்டாலோ ஏதாவது செய்தித்தாளிலே அந்த பள்ளியை பற்றி வாசிக்கிற போதோ அந்த பெயர் ஒரு தனித்த ஈர்ப்பை நமக்கு கொடுப்பது இயற்கைதான். என்னை அழைத்த போது அந்த நண்பர்களிடத்திலே நான் தொலைபேசியில் சொன்னபோது அவரிடத்திலே சொன்னது, ஆசிரியர் பெருமக்கள் என்னை தொலைபேசியில் அழைத்த போது, உங்கள் பள்ளியின் மேலோட்டமான வரலாற்றை நான் அறிந்திருக்கிறேன்.